வட மாவட்டத்துல எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டு 10% விழுந்த ஓட்டு தானே. கண்டிப்பா 10% நம்பிதான் 10% பாமக மோடி தலைமையை விட அந்த 10% பெருசுன்னு நினைச்சு ஒரு கண்டிப்பா கொடுக்குறாங்க. அப்ப சட்டமன்ற தேர்தல் அது பெரிய அளவு தானே வரும். சட்டமன்ற தேர்தல்ல அது பெரிய அளவுக்கு வரும்னா அந்த வன்னியர்களை நம்பி விக்கிரவாண்டியில நின்று இருக்கணும். நீங்க அந்த சமூகத்தின் மீது நம்பிக்கை இல்லாம களத்தை விட்டு ஓடிட்டீங்க. நீங்க 36% விக்கிரவாண்டிக்குள்ள எடுத்த நீங்க களத்துக்குள்ள நின்று ராமதாசன் 3வது அடிச்சிருக்கணும், 3வது தள்ளி இருக்கணும். அதை நீங்க கோட்டை விட்டுட்டீங்க. அது உங்களுக்கு துணிச்சல் இல்லைங்கிறத காட்டுது. சீமானை பொறுத்த அளவுல நான் வன்னியர்கள் மத்தியில நின்னாயா, அவன் தாயா ஹீரோ, ஓடலையா எடப்பாடி மாதிரின்னு ஒரு இமேஜ் விழுந்திருக்குது. இந்த புள்ளியில தான் சீமான் தினகரனையும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தி 2021 வளர்ந்தாரு. இது ப்ரூவ்டு ஃபார்முலா. எடப்பாடி விஷயத்திலையும் ப்ரூவ் ஆகும். ஈர்ப்பு சக்தியற்ற ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி அற்ற எடப்பாடி விஷயத்திலையும் ப்ரூவ் ஆகுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. யார் ஆத்தா சத்தான்னு 26 ரிசல்ட்ல பாத்துக்கலாம். இன்னும் ஒண்ணு அதுல சொல்றேன், எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுக்கு ரெட்டலைக்கு விழுந்த 23% வாக்கு உதயசூரியனுக்கு போயிருக்கு.